உங்கள் உமா. இது வரைக்கும் நம்ம HCF அண்ட் LCMல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 12 மாடல் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோஸ் எல்லாமே HCF அண்ட் LCMங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க HCF அண்ட் LCM மாடல் சம் ஒரு 18 சம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அந்த 18 சம்முமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான மாடல். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2023ல நடந்த கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் தான். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய எண். ஓகேங்களா? மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மிகப்பெரிய எண்ணை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இன்னொரு மாதிரியும் செக் பண்ணிக்கலாம்னு சொன்னோமா? இன்னொன்று என்ன, எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? டிவைடட் பை குள்ள. ஓகேங்களா? டிவைடட் பை இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1320 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது அப்போ கொடுத்துருக்கிறது உள்ளே இருக்கிறது, கேட்கறது வெளியே கேட்குறாங்க. ஓகேங்களா? எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டானாலும் HCF தான் ஃபைன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு வகையாகவும் நம்ம இந்த கொஸ்டினை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. HCF தான் ஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, HCF அப்படின்னாலே ஃபஸ்ட்டு மீதி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஓகேங்களா? மீதி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும், HCF-ஆக இருந்தால் மட்டும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், மீதி 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கொடுத்துருக்க நம்பர்லேருந்து நம்ம 12 கழிச்சிடணும். பாருங்கள், 1230லேருந்து 12 கழிக்கணும். அதே மாதிரி 1926லேருந்து 12 கழிக்கணும். ரெண்டையும் கழிச்சுட்டு வர்ற ஆன்சருக்கு தான் நம்ம HCF போடணும். ஓகேங்களா? பாருங்கள், என்ன வரும்? 12 1 8ன்னு கிடைக்கும். இது போட்டோம் அப்படின்னா 1 4. இப்போ கிடைச்சிருக்க இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு நம்பருக்கு தான் நம்ம HCF ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணலாமா? பாருங்கள், 1218 1914. ஓகேங்களா? இப்போ 2ஆல் போடலாமா? போட்டோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 6 2 12, அதுக்கப்புறம் 0 9 2 18. இதை போட்டோம் அப்படின்னா 9 2 18, மீதி 1 I 2 10, மீதி 1 7 2 14. இப்போ 2ஆல் போட முடியாது. ஓகேங்களா? அப்போ 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டோம் அப்படின்னா இது 2 0 3 3 1 9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து 29ஆல் தான் காமனாக ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 7 டைம் வரும், இது வந்து 11 டைம் வரும். செக் பண்ணிக்கலாமா? பாருங்கள், 29 × 7 9 63, மீதி 6 14 20ன்னு கிடைக்கும். அப்போ 203 வந்துருச்சா? அடுத்து பாருங்கள், 29 × 11 பெருக்கணும் அப்படின்னா 9 2 9 2. அப்போ 9 10 11 3 319 வந்துருச்சுங்களா? அப்போ 29ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா காமனாக ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 7 11 ஒரே நம்பரால் டிவைட் ஆகாது. ஸோ இதோட நிறுத்திக்கணும். ஓகேங்களா? நிறுத்திட்டு இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு HCF கிடச்சிடும். பாருங்கள், HCF = 2 × 3 × 29. ஓகேங்களா? இது என்ன ஆகும்? 2 3 6 × 29. அப்போ 29 நம்ம 6ஆல் பெருக்கணும். பாருங்கள், 9 6 54, மீதி 5 12 17. அப்போ 174 தான் ஆன்சர். ஓகேங்களா? HCF வந்து 174. இதுதான் ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா B தான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? HCF ஃபைன் பண்ணணுமா LCM-ஆன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் HCF-ஆக இருந்ததுன்னா மீதியை கழிச்சுட்டு இருக்கிற நம்பருக்கு நம்ம வந்து HCF கண்டுபிடிச்சி ஆன்சர் போடணும். ஓகேங்களா? இதுவே LCM-ஆக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா LCM அப்படியே கொடுத்துருக்க நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சிட்டு அந்த மீதியை கடைசியாக ஆன்சர் கூட கூட்டிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், LCM காண்க. p² - 3p + 2 p² - 4. இந்த மாதிரி ஈக்குவேஷன் ரெண்டை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? LCM கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து 2023ல் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ரெண்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. p² - 3p + 2. ஓகேங்களா? அதே மாதிரி p² - 4 ரெண்டையுமே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அதாவது காரணிப்படுத்துதல் மூலமாக இதை வந்து ரெண்டாக நம்ம பிரித்து எழுதிக்கணும். பாருங்கள், பெருக்குனா வந்து +2 வரணும். ஓகேங்களா? கூட்டுனா -3ன்னு வரணும். அப்போ என்ன போடலாம்? 2 வரணும். கூட்டினா வந்து நமக்கு 3ன்னு வைப்படும். அப்போ 1 2 2 போட்டுக்கலாம். ரெண்டுமே மைனஸில் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே -3 தான் வரணுமா?
ஓகே, இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா -1 -2 அப்போ -3ன்னு கிடச்சிரும். பெருக்கணும் அப்படின்னா -1 × -2 பெருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓர் 2 கிடச்சிருச்சிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? P-1 P-2 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து இதை பாருங்கள், P² மைனஸ் இந்த 4 2² எழுதலாம். ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா A² - B² ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா? இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா A+B × A - B. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேஷனில் இதை எழுதலாமா? ஏக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக 2வும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், P+2 P-2. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இப்போ வந்து இந்த 2 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து காமனாக இருக்க நம்பர் ஃபஸ்ட்டு எழுதலாம். பாருங்கள், LCM தான் போடணும். ஃபஸ்ட்டு காமனாக எது இருக்கோ போடலாம். பாருங்கள், P-1 இங்கே இல்லை, P-2 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்கா? ஒரு டைம் எழுதிக்கலாம். அப்போ P-2 பவரில் பெருசாக இருக்கிறத எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தோன்னா ரெண்டுமே பவர் 1 தான். அப்போ இங்கேயும் பவர் 1 தான். ஓகேங்களா? பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், மீதி என்னென்ன காமனாக இல்லையோ எல்லாத்தையுமே மறுபடியும் தூக்கி எழுதணும். பாருங்கள், P-1 அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தா P+2. ஓகேங்களா? ஓகே, இப்போ பவர் 1 அப்படி எழுதிக்கலாம். P-2 P-1 P+2. ஸோ இதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கு, மாற்றி மாற்றி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்து நமக்கு P-2 P-1 P+2ன்னு கிடச்சிருக்கா? மாற்றி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ P-1 P-2 P+2 தான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது எல்சிஎம் அப்படின்னா காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும், பவரில் பெருசாக இருக்கிறதா பார்த்து எழுதிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காமனாக இல்லாத மீதி இருக்க நம்பர் எல்லாத்தையுமே எடுத்து எழுதுனா அது எல்சிஎம். ஓகேங்களா? புரியுதுங்களா? 3வது சம் பார்க்கலாம். பாருங்கள், இரு எண்களின் மீச்சிறு மடங்கு 180 எனில் கீழுள்ளவற்றுள் எது அந்த எண்களின் HCF ஆகாது? ஓகேங்களா? மீப்போவா ஆகாதுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 2023 கேட்ட கொஸ்டின். மீச்சிறு மடங்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எல்சிஎம்னு அர்த்தம். ஓகேங்களா? எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. கீழே இருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து HCF-ஆக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட HCF என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2ஆல் போடலாம், 1 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது HCF பார்த்தோம் அப்படின்னா இதில் இதுக்கு மேலே காமனாக போட முடியாது. அப்போ சைடில் இருக்கிறத மட்டும் பெருக்கி போட்டோம் அப்படின்னா ஒரு நம்பர் தான் இருக்குது, அப்படியே போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ சைடில் இருக்கிறத மட்டும் போட்டோம் அப்படின்னா அது HCF. கீழே இருக்கிறதையும் சேர்த்து போட்டால் அது வந்து எல்சிஎம். என்ன இருக்குது? 2 × 1 × 2 = 4. ஓகேங்களா? அப்போ இந்த 4ங்கிறத இந்த நம்பரால் டிவைட் பண்ணுற மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? எல்சிஎம்மை HCF வந்து டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா இந்த எல்சிஎம்ங்கிறது HCF-ஓட மடங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை இப்படியும் சொல்லலாம், எல்சிஎம்ங்கிறது 2 மடங்கு HCF. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரியும் புரிஞ்சிக்கலாம், இந்த மாதிரியும் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? எல்சிஎம்ங்கிறது HCF-ஓட மடங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எல்சிஎம்மை வந்து ஃபுல்லாக HCF வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் பார்க்குறோம் பாருங்கள், எல்சிஎம்ங்கிறது 180. ஓகேங்களா? இது இப்போ வந்து HCF வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்துக்குவோம். 45 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 180ஆல் 45 இருக்கு இல்லையா, 45 வச்சு 180 டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அடிச்சு அப்படின்னா இது 9 5 45, இது 3 5 15, மீதி 3 6 5 30. அடிச்சு அப்படின்னா இது 4 டைம் வரும். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து டிவைட் ஆகிடுது. ஓகேங்களா? மீதி வரக்கூடாது, ஃபுல்லாக டிவைட் ஆகணும். ஸோ ஃபுல்லாக டிவைட் ஆகிடுச்சா? அடுத்து பி பாருங்கள், 60. அப்போது 180 / 60, 0 0 கேன்சல். இதை அடிச்சு அப்படின்னா நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ முழு நம்பர் கிடச்சிச்சு. அடுத்து சி பாருங்கள், 75. அப்போது 180 / 75, 5ஆல் போட்டோம் அப்படின்னா 1 5 5 5 25, இது 5ஆல் போட்டோம் அப்படின்னா 36. இப்போ பார்த்தோன்னா 36/15ன்னு இருக்கா, இது போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தசமத்தில் தான் வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து தசம எண்ணில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டி 90. இது எப்படி எழுதலாம்? 180/90 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2ங்கிற முழு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ பி சி 3மே பார்த்தோன்னா நமக்கு முழு நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா?
சி தான் வந்து தசம எண்ணில் கிடைக்குது, முழு நம்பராக கிடைக்கல. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓகேங்களா, இந்த 45 வந்து நம்ம இன்ட்டு 4 போட்டோன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வரும்? 90, 180. அப்போ எல்சிஎம் கிடைச்சிருச்சு. அப்போ 45ஓட 4 மடங்கு தான் எல்சிஎம். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. இது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 60 இன்ட்டு 3 போட்டால் 180 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ அதுவும் வராது. அடுத்து பாருங்கள் 75 இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக போயிடும். 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 150ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ அது வராது. ஓகேங்களா, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 90 இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 180ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போது 45 4 மடங்கு போட்டால் 180, 60 3 மடங்கு போட்டால் 180, 90 2 மடங்கு போட்டால் 150. இந்த 75 எந்த மடங்காலையும் நம்மளால் 180 கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, அப்போ அதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ வந்து நீங்கள் அப்படியே கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் போடணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் கொஸ்டின் பார்த்தோன்னே போட்டுக்கலாம். புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல இப்படி ஸ்டெப் போட்டு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா, 4வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. P மற்றும் Qவின் HCF x மற்றும் Q = XY எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கை கீழே உள்ளவற்றிலிருந்து காண்க. ஓகேங்களா, மீச்சிறு பொது மடங்குன்னா என்ன? எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, P மற்றும் Qவின் அப்படின்னா என்ன? 2 நம்பர்னு அர்த்தம். இரு எண்கள் வந்து P, Q. ஓகேங்களா, HCF பார்த்தோம் அப்படின்னா X ஆமா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க, Qங்கிறது வந்து XYன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க? P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேங்களா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா இரு எண்களோட பெருக்கற்பலன் வந்து ஓகேங்களா, இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு அந்த 2 நம்பரோட HCF இன்ட்டு எல்சிஎம் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இரு எண்களின் பெருக்கற்பலன்னா இப்போ 2 நம்பர் என்ன? P இன்ட்டு Qன்னு அர்த்தம். ஓகேங்களா, HCF என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் நமக்கு தெரியாது, நம்ம எல்சிஎம்னே வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஏன்னா எல்சிஎம் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ P இன்ட்டு Qக்கு அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். X இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு X இன்ட்டு எல்சிஎம். ஓகேங்களா, இப்போ நமக்கு எல்சிஎம் மட்டும் வேணும், அதை அப்படியே அந்த சைடு வச்சுக்கலாம். இந்த எக்ஸை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும்? P இன்ட்டு XY பை எக்ஸ்ன்னு வருமா? இங்கே மல்டிப்ளைல இருக்குது, டிவைடட் பையில் வந்துடும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். மீது என்ன இருக்குது? PY ஈக்குவல் டு எல்சிஎம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நமக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு? P இன்ட்டு ஒய். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா D தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இது ஒன்று தான். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு அந்த 2 நம்பரோட எல்சிஎம் அண்ட் HCF மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, இது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் சம் போட்டுடலாம். ஓகேங்களா, 5வது சம் பார்க்கலாம் பாருங்க. 200க்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? ஓகேங்களா, இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 200க்கும் 300க்கும் இடையில இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா 6, 8, 9ங்கிறது இங்கே இருக்க நம்பர், வெளியே இருக்க நம்பர். ஓகேங்களா, உள்ளே இருக்க நம்பர் தான் நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 6, 8, 9 இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 3ஆல் போட்டால் இது 2, இது வந்து 8 அப்படியே வந்து டிவைட் ஆகாது, ஸோ இறக்கிக்கலாம். இது 3ன்னு வரும். 2ஆல் போட்டோம் அப்படின்னா இது 1, இது 4, இது 3ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு மேலே காமனான நம்பர் போட முடியாது. ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் இருக்கிறது இங்கே கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம். பாருங்கள், எல்சிஎம் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 3. 1 விட்டாச்சு, ஏன்னா 1ஆல் பெருக்கினாலும் அதே தான் கிடைக்க போகுது. பெருக்கலாமா? 3 2 6, 6 4 24, 24 இன்ட்டு 3 12 மீதி 1 7, அப்போ 72.
எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 72ன்னு கிடைச்சிருக்கு. எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணணும், கொஸ்டின்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 200க்கும் 300க்கும் இடையில 6, 8, 9 இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ தனித்தனியாக 6க்கு எத்தனை, 8க்கு எத்தனை இருக்குது, 9க்கு எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அதோட எல்சிஎம்மை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அப்போ 200க்கும் 300க்கும் இடையில 72ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்பர் தெரிஞ்சிட்டா போதும், அடுத்த நம்பரை நம்ம 72ஆல் கூட்டி போட்டுட்டாலே வந்துடும். ஓகேங்களா, இப்போ 200 72ஆல் டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 72 20 வராது. அப்போ 200ஆல் போட்டோன்னா 2 டைம் போடலாமா, போட்டோன்னா 4 14ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் என்ன வரும், 6 5, அப்போ 56ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போது 72 வந்தால் தான் நம்மளால் மறுபடியும் இன்னொரு டைம் போட முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த 56லேருந்து எந்த நம்பரை கூட்டினா 72 வரும்னு பாருங்கள். ஓகேங்களா, நம்ம 16 கூட்டினாலே போதும், 56 + 16 போட்டோன்னா 72ன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போது இந்த 200 கூட நம்ம 16 கூட்டினோம் அப்படின்னா 200 + 16 = 216. இந்த 216ங்கிற நம்பர் வந்து 72ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, 3 டைம் வரும். 216ங்கிறது 72ஆல் போட்டோன்னா 3 டைம் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 200க்கு மேலே இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் 72ஆல் எந்த நம்பர் டிவைட் ஆகும்னு பார்த்தோன்னா 216. ஓகேங்களா, இப்போ அடுத்தடுத்த நம்பரை நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த 216 கூட 72 கூட்டினா அடுத்த நம்பர் டிவைட் ஆகும். பாருங்கள் 8 8 2. ஓகேங்களா, மறுபடியும் 72 கூட்டினோம் அப்படின்னா மறுபடியும் டிவைட் ஆகும். 10 மீதி 1 16 மீதி 1 360. ஓகேங்களா, அப்போ என்னென்ன கிடச்சிருக்கு, 216 ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர் 288, தேர்ட் நம்பர் 360. ஓகேங்களா, ஆனால் கொஸ்டினில் பார்த்தோன்னா 200க்கும் 300க்கும் இடையில தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து 300க்கு மேலேயே போயிடுச்சு. அப்போ அந்த நம்பர் நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா, இந்த 2 நம்பர் மட்டும்தான் 72ஆல் டிவைட் ஆகும். எதில், 200க்கும் 300க்கும் இடையில. ஓகேங்களா, அப்போது 2 தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா, எந்தெந்த நம்பர்னு கேட்கல, எத்தனை நம்பர்னு கேட்டதால் கவுண்ட் பண்ணால் போதும், 1 2. அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் ஆன்சர். புரியுதுங்களா, பார்க்கலாம் பாருங்க. இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, சரியான தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் எது வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2018 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஜிசிடினா என்னங்க, ஒன்றுமே கிடையாது, ஹெச்சிசிஎஃப் தான் ஜிசிடி. ஓகேங்களா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், இது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ ஹெச்சிசிஎஃப்பும் எல்சிஎம்மும் உங்களுக்கு வந்து கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது, ரொம்பவே ஈஸி, பார்த்த உடனே டிக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 2 4 இந்த 2 நம்பருக்கு நான் வந்து ஹெச்சிசிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, காமனாக எந்த நம்பரால் போடலாம், 2ஆல் போட்டோன்னா 1 2ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ ஜிசிடின்னு வச்சுக்கலாம், இங்கே ஹெச்சிசிஎஃப்னு கொடுக்கல, ஸோ ஜிசிடின்னு வச்சுக்கலாம். ஜிசிடி பார்த்தா அப்படின்னா இங்கே சைடில் இருக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா, இதுவே எல்சிஎம் பார்த்தா அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது இந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும், என்ன வரும், 4ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ இந்த 2 4 மட்டும் பாருங்கள், 2ங்கிறது 4 விட சின்ன நம்பர். ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 வந்து நாட் ஈக்குவல் டு 4, 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 வராது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 வராது. புரியுதுங்களா என்ன போட்டிருக்கேன்னு, 2 வந்து 4 விட சின்ன நம்பர் தான். ஓகேங்களா, இது வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தோன்னா 2 வந்து 4க்கு ஈக்குவலாக இருக்காது, அப்போது நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா, அடுத்து 2 விட சின்ன நம்பராகவும் இருக்கும், ஈக்குவல் டுவாகவும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, சின்ன நம்பர் தான் ஆனால் ஈக்குவல் டு கிடையாது, அப்போ அதுவும் வராது. அடுத்து பார்த்தோன்னா 2 வந்து 4 விட பெரிய நம்பராகவும் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம்னு சொல்கிறோம், இதுவும் வராது, பெருசும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாது. அப்போது எது ஒன்று தான் கரெக்டு, இந்த 2 வந்து 4 விட சின்ன நம்பர் தான் கரெக்டு. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஹெச்சிசிஎஃப் வந்து எல்சிஎம்மை விட கம்பல்சரியாக சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஜிசிடி வந்து எல்சிஎம்க்கு ஈக்குவலா அப்படின்னு பாருங்கள், 2 = 4 கிடையாது, அப்போ இது வராது. ஓகேங்களா, அடுத்து ஜிசிடி வந்து எல்சிஎம்மை விட சின்னதாகவும் ஈக்குவல் டுவாகவும் இருக்குமான்னு கேட்குறாங்க, சின்னது தான் ஆனால் ஈக்குவல் டு கிடையாது, அப்போ இதுவும் வராது. ஓகேங்களா,
அடுத்து பாருங்கள், எல்சிஎம் வந்து ஜிசிடியை விட சின்னதாகவும் ஈக்குவல் டு ஆகவும் இருக்குமான்னு கேட்குறாங்களா? கண்டிப்பாக வந்து சின்னதாகவும் இருக்க வாய்ப்பில்லை, ஈக்குவல் டு ஆகவும் இருக்க வாய்ப்பில்லை, அப்போ அதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எல்சிஎம் வந்து ஜிசிடியை விட பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து ஜிசிடி வந்து எல்சிஎம்மை விட சின்னதாக தான் இருக்கணும். அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இது புரியல அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க, இந்த கொஸ்டின் மறுபடியும் முதல்லேருந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? 7th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 90, 150, 225 ஆகிய எண்களின் HCF மற்றும் LCM. ஓகேங்களா? இது வந்து 2018 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க, இந்த 3 நம்பருக்கும் நம்ம வந்து HCF LCM ரெண்டுமே ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன் பண்ணலாமா? பாருங்கள், 90, 150, 225. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு HCF ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து காமனாக 3 நம்பரையுமே டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் வேணும். 5ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா 0 5ன்னு இருக்கா. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 5 5, 8 5 40. இதை 5ஆல் போட்டால் 3 5 15 0. இதை 5ஆல் போட்டால் 4 5. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை 3ஆல் போட்டோன்னா காமனாக போட்டுக்கலாம். அப்போ 3ஆல் போட்டோன்னா என்ன வரும்? 6 18 10, 1 3 3, 5 5. ஓகேங்களா? ஸோ இது போட்டாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகும், இந்த நம்பர் ஆகாது. ஓகேங்களா? இப்படி பார்த்தோன்னா இந்த 2 நம்பர் 5ஆல் ஆகும், இந்த நம்பர் வராது. ஸோ காமனான நம்பரால் நம்மளால் போட முடியாது. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு HCF போட்டுக்கலாம். இப்போ சைடில் இருக்கிறத பெருக்குனா HCF. ஓகேங்களா? அப்போ 5 × 3 என்ன? 15. ஓகேங்களா? அப்போ HCF ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுலேயே நம்ம LCM அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், LCMனா என்ன? ஏதோ ஒரு 2 நம்பர் டிவைட் ஆனாலும் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 2ஐயும் 5ஆல் போடலாம், 6 அப்படியே வந்துடும், 2 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், 2ஆல் போட்டோன்னா இது 3, இது 1, இது 3. ஓகேங்களா? மறுபடியும் 3ஆல் போடலாமா? ரெண்டுமே இருக்குது. அப்போ 3ஆல் போட்டால் 1 1 1. ஓகேங்களா? இப்போ LCM போடணும். LCM பார்த்தோன்னா என்ன பண்ணணும்? இங்கே ஃபஸ்ட்லேருந்தே இந்த நம்பரோடு எடுத்துக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் எடுத்தோன்னா இங்கே கீழே 1 1 தான் இருக்குது, இதையும் தான் பெருக்கணும். இங்கே 1 1ன்னு இருக்கிறதால நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? என்ன வரும்? 5 3 5 2 3. இப்போ பெருக்கி போடலாமா? பாருங்கள், 5 5 5 75 75 × 2 150. ஓகேங்களா? 150 × 3 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 450ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது LCM பார்த்தோம் அப்படின்னா 450, HCF பார்த்தோன்னா 15. ஓகேங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள், எது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எது செகண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? HCF ஃபஸ்ட்டு, LCM 2. அப்போ 15, 450 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தோன்னா ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுவே LCM அதுக்கப்புறம் HCF கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மாற்றி போடணும். ஓகேங்களா? இங்கே ஆப்ஷன் அதையும் கொடுத்துருக்காங்க, டிக்கு மாற்றி அடிக்கக்கூடாது, ஃபஸ்ட் ஆன்சர் தான் ஆப்ஷன். ஓகேங்களா? கொஸ்டினில் எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அதை தான் மெயினாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? 8வது சம் பார்க்கலாம் பாருங்கள். x⁴ 1 மற்றும் x⁴ -1 ஆகியவற்றின் HCF காண்க. ஓகேங்களா? இது வந்து 2016 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இது பார்த்தோன்னா a³ + b³ ஃபார்மேட். இது பார்த்தோம் அப்படின்னா a⁴ - b⁴ ஃபார்மேட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ரெண்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் இந்த சம்மே போட முடியும். ஓகேங்களா? இல்லைனா போடவே முடியாது. பாருங்கள், ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். a³ + b³. இதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா a + b into a² - ab + b². இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், a⁴ - b⁴. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a + b a - b into a + b the whole square minus 2ab. ஸோ இந்த 2 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியாக மெமரி பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன்லையும் இந்த ஃபார்முலா எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டினுக்கு வாங்க, என்ன கொடுத்துருக்காங்க? x³ + 1ன்னு இருக்கா. இப்போ x³ + இதை 1³ எழுதலாம். ஓகேங்களா? அப்போ எந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு? a³ + b³ ஃபார்மேட் வந்துருச்சா? இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 1ம். பாருங்கள், a + b a² - ab + b². ஓகேங்களா? ஸோ அதை எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ - 1. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? x⁴ - 1/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே 1 தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா a⁴ - b⁴ இந்த ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சா? இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x + 1 x - 1
எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x. அவ்வளோதான். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஹெச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சிசிஎஃப்னா ரெண்டுலேயுமே இருக்க ஒரு நம்பர், ஓகேங்களா? காமனாக இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். பாருங்கள், இப்போ இதில் பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஸோ எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்கள், இந்த வேல்யூ இங்கே கிடையாது, இந்த வேல்யூ இங்கே கிடையாது, ஓகேங்களா? அப்போது என்ன ஆன்சர்? எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர், ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4 இந்த ரெண்டு ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த சம் உங்களால் போடவே முடியாது, ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியாக ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம 9வது சம் பார்க்கலாம். பாருங்கள், இரு எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் முறையே 45,3 மற்றும் அவற்றின் கூடுதல் 24 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசத்தை காண்க. இது வந்து 2016 கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எல்சிஎம் ரெண்டு நம்பரோட எல்சிஎம் பார்த்தோன்னா 45, ஹெச்சிசிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அந்த ரெண்டு நம்பரை நான் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அவற்றின் கூடுதல். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy. இதுதான் ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? இது என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரும் எல்லாத்துக்கும் தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஆகும்? மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். இங்கே ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸ் ஆயிரும், மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸில் வந்துடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். என்ன இருக்குது மீதி? 2abன்னு இருக்குது. கூட்டணும் அப்படின்னா 4ab, ஓகேங்களா? இதை தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் எழுதிட்டு, ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலா. சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டெரைவ் பண்ணியும் கொண்டு வந்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க 24 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அதை அப்படியே வச்சுக்கலாம். 4 இன்ட்டு இப்போ பார்த்தோன்னா நமக்கு XY வேணும், ஓகேங்களா? நமக்கு தெரியும் இல்லையா, ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலன் வந்து அதோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃபோட பெருக்கற்பலனுக்கு ஈக்குவல். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய்யை நம்ம XYன்னு எழுதிக்கலாம். எல்சிஎம் பார்த்தோன்னா 45, ஹெச்சிசிஎஃப் பார்த்தோன்னா 3, ஓகேங்களா? இப்போ இதை பெருக்கி போட்டால் ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலன் தெரிஞ்சிடும். பாருங்கள், 5 5 மீதி 1 12 13. அப்போ XY என்ன? 135. அப்போ இந்த இடத்துல நம்ம 135ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 24 ஸ்கொயர் இதை எப்படி போடலாம் அப்படின்னா ஈஸியாக போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும், டபுள் டிஜிட் நம்பராக எழுதணும். ஸோ 04ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு கிடைக்கும். இப்போ இருக்கிற 3 நம்பரையும் பெருக்கணும். 2 4 8 8 2 16. கடைசி நம்பரை விட்டுட்டு முன்னாடி எழுதணும். என்ன வரும்? 6 7 5. அப்போ 24 ஸ்கொயர் என்ன? 576 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ 135 இன்ட்டு 4 பெருக்கலாமா? பாருங்கள், 20 மீதி 2 12 14 மீதி 1 4 5. அப்போ 540, ஓகேங்களா? இப்போ 576 அப்படி எழுதிக்கோங்க. இந்த 540 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும். அப்போ மைனஸ் 540 ஈக்குவல் டு இந்த மைனஸில் இருக்கிறத ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள், ப்ளஸ்ன்னு ஆயிரப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும்? 576லேருந்து 540 போச்சுன்னா 36ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். 36 நம்ம எப்படி எழுதலாம்? 6 ஸ்கொயர்னு எழுதலாம், ஓகேங்களா? இப்போ ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 6ன்னு கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? அப்போ அந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் என்ன? 6. அதுதான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தோன்னா சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? 10வது கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், 3 எண்களின் விகிதம் 3:4:5. அவ்வெண்களின் எல்சிஎம் 2400 எனில்
அவ்வெண்களின் HCF. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 2014 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்து எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள் என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. ஓகேங்களா, எல்சிஎம்மை மேலே எழுதிக்கணும். ஓகேங்களா, டிவைடட் பை எத்தனை நம்பர் இங்கே வந்து விகிதத்தில் கொடுத்துருந்தாலும் சரி அதை அப்படியே பெருக்கிக்கணும். பாருங்கள் 3 4 × 5, 2 நம்பர் கொடுத்துருந்தா 2 நம்பர் பெருக்கி எழுதிக்கணும். 3 கொடுத்துருந்தா 3, 4 கொடுத்துருந்தா 4. ஓகேங்களா, ஸோ எந்த நம்பர் எத்தனை நம்பர் விகிதத்தில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பெருக்கி கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள். 3ஆல் அடித்தா எத்தனை டைம் வரும், இது 8 24, 4ஆல் அடித்தா இது 2. ஓகேங்களா, அப்போது என்ன வரும், 200/5 கிடைக்கும். ஓகேங்களா, 24 மட்டும்தான் அடித்தா இந்த 2 0 அப்படியே வந்துடும். ஓகேங்களா, மறுபடியும் 4ஆல் அடிக்கும்போது இங்கே 2 வரும், 2 0 அப்படியே வந்துடும். ஸோ 200/5 இதை அடித்தா அப்படின்னா 4 0 கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர், 40 தான் ஆன்சர். புரியுதுங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். எல்சிஎம் கொடுத்து விகிதத்தில் கொடுத்து HCF கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎத்தை மேலே எழுதிக்கணும். அந்த விகிதத்தில் எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை அப்படியே பெருக்கி டிவைடட் பைக்கு கீழே எழுதிக்கணும். அடித்து போட்டால் ஆன்சர். ஓகேங்களா, 11வது சம் பார்க்கலாம். பாருங்க, 43 91 183 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கும். ஓகேங்களா, இந்த சம் பார்த்தோன்னா 2013 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, எல்சிஎம் போடணுமா HCF போடணுமா இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால், அப்போ மிகப்பெரியனாலே நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். இது போக இன்னொன்றும் இருக்குது பாருங்கள், வகுக்கும் போது அப்போ என்ன அர்த்தம், உள்ளே இருக்க நம்பர் வந்து 43 91 183ன்னு அர்த்தம். வெளியே இருக்க நம்பரை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா, உள்ளே இருக்க நம்பர் கொடுத்துட்டு வெளியே இருக்க நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ HCFனு ஃபைனல் ஆகிடுச்சு. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது மீதி தான். ஓகேங்களா, மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, மீதி வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பரை வச்சு எல்லா நம்பரையும் கழிச்சு எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து கொடுத்துருக்கிறது சமமாகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மீதி சமமாக இருந்ததுன்னா எப்படி போடலாம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் அப்படியே கழிச்சிக்கணும். பாருங்கள் எப்படி கழிக்கணும்னு சொல்கிறேன். 3 நம்பர் எழுதியாச்சா, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் கழிக்கணும். பாருங்கள் பெருசுலேருந்து சின்னது, அப்போ 91 - 43. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரையும் கழிக்கணும். பெருசுலேருந்து சின்னது 183 - 91. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த 1 3 இதை 2ஐயும் கழிக்கணும். அப்போ 183 - 43 டிஃப்ரென்ஸ் தான் வேணும். ஓகேங்களா, அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கழிங்க 3ஐயும். 91 43 கழிச்சா அப்படின்னா என்ன வரும், 8 4 48ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து கழிச்சா அப்படின்னா என்ன வரும், 2 9ன்னு வரும். ஓகேங்களா, அடுத்து இதை கழிச்சா அப்படின்னா 140ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ 3 நம்பர் கிடச்சிருச்சா. ஸோ இந்த நம்பருக்கு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டுபிடிக்கக்கூடாது, மீதின்னு கொடுத்துருந்தா மட்டும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் போடலாம். 48 92 140. ஃபஸ்ட்டு 2ஆல் போடலாமா, எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணணும். 2ஆல் போட்டால் 24 4 6 7 0. மறுபடியும் 2ஆல் போடலாமா, போட்டோன்னா 12 23 இது வந்து 35. ஓகேங்களா, இப்போ வந்து 3 நம்பரையும் ஒரே நம்பரால் நம்மளால் காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் இருக்கிறது மட்டும் பெருக்குனா HCF. பாருங்கள் 2 × 2 = 4. ஓகேங்களா, அவ்வளோதான், 4 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தோன்னா ஏ தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு மீதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு வர்ற வேல்யூக்கு HCF கண்டுபிடிச்சா ஆன்சர். புரியுதுங்களா, நம்ம 12வது கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வட்டமான தோட்டத்தை சுற்றி ஒரே நேரத்தில் துவங்கி ABCD என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ABCD என்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே 30 நிமிடங்கள் 60 நிமிடங்கள் 90 நிமிடங்கள் மற்றும் 105 நிமிடங்கள் ஆகும். துவக்க புள்ளியில் எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2013 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அதே இடத்துக்கு எப்போ எல்லாரும் வந்து மீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரே டைமில் எல்லா மணியும் ஒலிக்கிறது எத்தனை டைம், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக LCM தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரே புள்ளியில் வந்து சேர்றது, ஒரே டைமில் இத்தனை மணியும் சேர்ந்து அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா என்ன போடணும், LCMல போடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் LCMல போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டின் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க,
30 60 90 105. ஓகேங்களா? இந்த நம்பருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிற போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 3ஆல் போடலாமா? போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? 10 20 30. இதை போட்டோன்னா 3 9 5 5. ஓகேங்களா? இப்போ 5ஆல் போடலாமா? போட்டோம் அப்படின்னா 2 4 6. இது எத்தனை டைம் வரும்? 7 டைம் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்பரையும் 2ஆல் போடலாம். போட்டோன்னா 1 2 3 7. ஓகேங்களா? இப்போ இது காமனான நம்பரால் போட முடியாது. ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் இருக்கிறது இங்கே கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். பாருங்கள், போடுறேன். 3 × 5 × 2 × 2 × 3 × 7. 1ஆல் பெருக்குனாலும் அதே தான் வரப்போகுது. அதனால் 1 விட்டுட்டு. ஓகேங்களா? பெருக்கலாமா? 3 5 5 5 2 எத்தனை? 30 32 60 63 180 × 7. இப்போ பெருக்கலாம் பாருங்கள். 0 8 7 56 மீதி 5 1 7 7 10 12. அப்போ என்ன கிடச்சிருக்கு? 1260ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து எல்சிஎம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். இந்த எல்லா நம்பரும் எந்த அளவில் கொடுத்துருக்காங்க? நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து நிமிடங்கள்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 1260ங்கிறது நிமிடங்கள். ஓகேங்களா? இதே இந்த மாதிரி நிமிடங்கள்லாம் ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாமே மணி நேரத்தில் இருக்குது. ஓகேங்களா? 1 மணி நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஈக்குவல் டு எத்தனை நிமிடங்கள் வரும்? 60 நிமிடங்கள். ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது? 1260 நிமிடங்கள்னு இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மணி நேரம் கிடச்சிரும். ஓகேங்களா? போடலாமா? 0க்கு 0 கேன்சல். இதால் அடித்தோன்னா 2 1. அப்போது 21 மணி நேரம். புரியுதுங்களா? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சது நிமிடங்களில் இருக்குது. அதை வந்து நம்ம மணி நேரமாக மாற்றணும். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ இந்த கிடைக்கிற வேல்யூவை 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மணி நேரம் கிடச்சிரும். ஓகேங்களா? என்ன கிடைச்சிருக்கு? 21 மணி நேரம். ஆப்ஷனில் பார்த்தோன்னா சி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? 13வது சம் பார்க்கலாம் பாருங்கள். K belongs to n. என்ன நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? எனில் a⁻k, a⁻k+3 மற்றும் a⁻k+5 இவற்றின் எல்சிஎம் எது? ஓகேங்களா? இந்த மாதிரி எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2016 18 19 இந்த 3 வருஷத்துலேயும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்பவே முக்கியமான சம். எப்படி போடலாங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சம் போடணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், a⁻x × a⁻y இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம a⁻x+yன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2 பேஸுமே ஈக்குவலாக இருந்து பவரில் வேறு இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்து இடையில வந்து மல்டிப்ளை இருந்தது அப்படின்னா நம்ம பேஸை வந்து ஒரே டைம் எழுதி பவரில் இருக்கிறது 2ஐயும் கூட்டி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். அதாவது a⁻x+yன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி a⁻x × a⁻yன்னு எழுதிக்கலாம். இல்லை இந்த மாதிரி a⁻x × a⁻yன்னு கொடுத்தாங்கன்னா பவர் 2ஐயும் கூட்டியும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? a⁻kன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா பவரில் k மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், a⁻k+3. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்களா? நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். a⁻k × a⁻3 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? x+yங்கிறத நம்ம a⁻x × a⁻y. அப்போ இங்கே k+3ன்னு இருக்குது. ஸோ a⁻k × a⁻3. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், a⁻k+5. இதையும் அதே மாதிரி எழுதிக்கலாமா? a⁻k × a⁻5. இந்த +5 நான் இந்த மாதிரி மல்டிப்ளை போட்டு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a⁻k 3லையுமே காமனாக இருக்குது. ஒரு டைம் எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? காமனாக இல்லாததையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காமனாக இல்லை, ஏ மட்டும் எழுதிக்கோங்க. பவரில் பெருசாக இருக்கிறத எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தோன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. எது பெருசு? 5 தான் பெருசு.
ஓகேங்களா, புரியுதுங்களா? இது வந்து காமனாக இருக்கிறது, அதனால் ஒரு டைம் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். காமனாக இல்லாதது பார்த்தீங்கன்னா ஏ பவர் தான் இருக்குது. அப்போ ஏவை எடுத்து எழுதிட்டு பவரில் பெருசாக இருக்க பவரை தூக்கி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, நம்ம அந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்போது ஏ பவர் கே ப்ளஸ் 5 இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ இருக்கா, ஏ பவர் கே ப்ளஸ் 3 கே ப்ளஸ் 5. ஓகேங்களா, இப்போது காமனாக என்ன இருக்குது? ஏ தான் இருக்குது. ஓகேங்களா, பவரில் எது பெருசோ அதை தூக்கி எழுதணும். ஓகேங்களா, இங்கே பார்த்தோன்னா கேன்னு இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கேக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணன்னு வச்சுக்கோங்க. ஏ பவர் 1ன்னு வரும். ஏ பவர் 1. அடுத்த வேல்யூ பார்த்தோன்னா ஏ பவர் 1 ப்ளஸ் 3 ஏ பவர் 1 ப்ளஸ் 5. இது என்னாகும்? இது ஏன்னு வரும், இது ஏ பவர் 4, இது ஏ பவர் 6ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ ஏ காமனாக எடுத்து எழுதிட்டேன். பவரில் பெருசு எதுவோ அதை தான் எடுத்து எழுதணும். அப்போ 6 தான் பெருசு. ஓகேங்களா, இதுதான் எந்த வேல்யூ? இந்த வேல்யூ. அப்போ ஏ பவர் கே ப்ளஸ் 5 தான் வந்து பெருசு. ஓகேங்களா, ஸோ இப்படியும் நீங்கள் ஆப்ஷன் பார்த்த உடனே டிக் அடிக்கலாம். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? அதனால் அது சம் பார்க்கலாம் பாருங்க. 6, 9 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் காண்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2023 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 6, 9, 15 இவற்றால் வகுப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே இருக்கிறது கொடுத்துட்டாங்க, உள்ளே இருக்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்கள். 6, 9, 15 3ஆல் போடலாமா? போட்டோன்னா இது எத்தனை டைம் வரும்? 2, 3, 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் காமனாக போட முடியாது. அப்போ அப்படியே பெருக்கிக்கலாம். பாருங்கள், இந்த வேல்யூ இந்த வேல்யூ. எல்சிஎம் 3 × 2 × 3 × 5 பெருக்கலாமா? 3 2 6, 6 3 18, 18 5 என்ன வரும்? நமக்கு 90ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 90ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். மிகச்சிறிய வர்க்க எண். வர்க்க எண்ணா என்ன? ஸ்கொயர் நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா, வர்க்க எண் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்னு அர்த்தம். ஸ்கொயர் நம்பர்னா என்ன? ஒரு நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் அது ஸ்கொயர் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 டைம் போட்டோன்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 2 ஸ்கொயரு கிடைக்கிது இல்லையா வேல்யூ, இந்த 4ங்கிறது தான் வந்து ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா, வர்க்க எண். புரியுதுங்களா? அப்போ ஒரு நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் அது ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 2 டைம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. என்ன வரும்? 3 × 3. இங்கே 3 இங்கே 3 இருக்கா? ஸோ 2 டைம் வருது, அது ஸ்கொயர் நம்பர். அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மீதி என்ன இருக்குது? 2 5ன்னு இருக்குது. ஒரு டைம் தான் இருக்குது. நான் 2 டைம் எழுதிக்கிறேன். பாருங்கள், 2 × 2 5 × 5. இப்போ பாருங்கள், 3 2 டைம் இருக்குது ஸ்கொயர் நம்பர், 2 டைம் இருக்குது ஸ்கொயர் நம்பர், 5 2 டைம் இருக்குது ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா, அப்போ ஸ்கொயர் நம்பர் கிடச்சிடும். இது எல்லாத்தையும் பெருக்குனா வந்துடும். பாருங்கள், 9 4 25. இப்போ பாருங்கள், 4 25 100, 9 × 100 900. அப்போ மிகச்சிறிய வர்க்க எண் என்ன? 900. ஓகேங்களா, ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? இந்த இடத்துல எல்சிஎம் கண்டுபிடிச்சதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இங்கே வந்து கேட்டது வந்து மிகச்சிறிய வர்க்க எண் கேட்டதால் 2 டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறது அப்படியே போட்டுட்டு ஒரு டைம் இருக்கிறதா நான் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ நம்ம 15வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2022 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சுட்டு அதில் வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா இல்லை எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமான்னு தான் முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் இந்த மாதிரி பால் இருக்காமா? ஓகேங்களா, ஒரு பாத்திரத்தை வச்சு அள்ளுறோம். ஓகேங்களா, அள்ளும்போது அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதிகபட்சம்னாலே என்ன? பெரிய எண்ணுன்னு அர்த்தம். பெரிய எண்ணுன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா, இன்னொன்று என்ன? உள்ளே இருக்க நம்பர் கொடுத்துட்டு வெளியே இருக்க நம்பர் கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள்,
80 100 120 இல்லையா, அந்த லிட்டர்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது 80ங்கிறது உள்ளே இருக்கிறதா தான் அர்த்தம், வெளியே இருக்க நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, புரியுதுங்களா? 80 இங்கே தான் உள்ளே இருக்கிறதா அர்த்தம், 100 உள்ளே இருக்கிறதா அர்த்தம், 120 உள்ளே இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ வெளியே இருக்க நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ HCF தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபைன் பண்ணலாமா? ஓகே, பாருங்கள். 80 100 120 ரெண்டால் போட்டால் இது 40, இது 50, இது 60. மறுபடியும் ரெண்டால் போடலாமா? இது 20 25 30. இப்போ 5ஆல் போடலாம். போட்டோம் அப்படின்னா 4 5 6. ஓகேங்களா, இப்போ காமனான நம்பரால் நம்மளால் போட முடியாது. ஓகேங்களா, அதனால் இதோடு நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் இருக்கிறது மட்டும் பெருக்குனா HCF. பாருங்கள், 2 × 2 × 5 என்னாகும்? 2 2 4 5 20. அப்போது 20 லிட்டர். ஓகேங்களா, வேறு ஏதாவது கொஸ்டினில் கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ லிட்டர் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதனால் வேறு எந்த இதுவும் தேவையில்லை. ஸோ HCFோட நிறுத்திக்கிட்டால் போதும். ஸோ 20 லிட்டர் தான் ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ 16வது சம் பார்க்கலாம். பாருங்கள். 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது? ஓகேங்களா, இந்த கொஸ்டின் 2022 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை தெளிவாக படிங்க. 450 216ஓட மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா என்ன? HCFன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து இதுக்கு ஈக்குவலாமா? ஓகேங்களா, அப்படி இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு HCF ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, HCF போடலாமா? பாருங்கள், 450 216. ஓகேங்களா, ரெண்டால் போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? 2 2 5 வரும். இதை ரெண்டால் போட்டால் 1 0 8ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ இதை 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டோம் அப்படின்னா 7 21 5 5. இது என்ன ஆகும்? 3 9 6 18. மறுபடியும் இதை 3ஆல் போடலாமா? போட்டோன்னா 2 6 5 5. இது என்ன ஆகும்? 1 3 2 3 6. ஓகேங்களா, இப்போ இதை வந்து எந்த நம்பராலையும் போட முடியாது. ஓகேங்களா, ஸோ காமனான நம்பர் கிடையாது. இப்போ HCFங்கிறது என்ன? இந்த சைடில் இருக்க இந்த நம்பர் தான். ஓகேங்களா, பெருக்கலாமா? பாருங்கள், HCF = 2 × 3 × 3 என்ன வரும்? 2 3 6 6 18. அப்போது HCF நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 18ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து 23x - 51. ஓகேங்களா, இது வந்து HCFக்கு ஈக்குவலாமா? அப்போது HCF வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 18ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா எக்ஸ் வேல்யூ என்ன? இப்போ 23xை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 51 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா +51 ஆகும். ஓகேங்களா, அப்போ என்ன வருங்க? 9 6. அப்போ 23xங்கிறது 69. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். 23 ஈக்குவேஷன் கிராஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டிவைடட் பையில் வந்துடும். ஓகேங்களா, அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 3 டைம் வரும். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன? நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா, கொஸ்டினை முழுசாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். ஓகேங்களா, அது புரிஞ்சதுனாலே உங்களால் ஆன்சர் போட்ட முடியும். இந்த வேல்யூ வந்து HCFக்கு ஈக்குவல். அப்போ HCF கண்டுபிடிச்சி அதை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, 17வது சம் பார்க்கலாம். பாருங்கள். இரு எண்களின் LCM 150 மற்றும் HCF 4 ஆகும். அதில் ஒரு எண் 50 எனில் மற்றொரு எண். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ வந்து ரெண்டு நம்பரோட LCM HCF கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நமக்கு ஒன்று தெரியும் இல்லையா? இரு எண்களின் பெருக்கற்பலன். இரு எண்களின் பெருக்கற்பலன் வந்து அந்த ரெண்டு நம்பரோட HCF அண்ட் LCM மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, இப்போ ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 50ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இன்னொரு நம்பர் தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த இன்னொரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஈக்குவல் டு இப்போ HCM என்ன? 4. LCM பார்த்தோன்னா 150. இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இன்னொரு நம்பர் தெரிஞ்சிடும். பாருங்கள், 50x = 4 × 150 என்ன வரும்? 600ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த 50 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? டிவைடட் பையில் வந்துடும். அப்போது 600/50ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ 0க்கு 0 கேன்சல். இதை அடித்து போட்டோன்னா எத்தனை டைம் வரும்? 1 5 5 2 5 10. அப்போ 12ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? 12. அதாவது இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 12 தான் ஆன்சர். ஓகேங்களா,
ஆப்ஷன் வந்து சி டி தான் ஆன்சர். ஓகேங்களா? 18வது சம் பார்க்கலாம் பாருங்க. இரு எண்களின் எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்காகும். ஹெச்சிஎஃப் 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் 2019, 23 2 எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பரோட எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃபோட 6 மடங்காகும். ஓகேங்களா? 6 இன்ட்டு ஹெச்சிஎஃப். மடங்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கல்ல போட்டுக்குவோம். ஓகேங்களா? அப்போ 6 இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, என்ன 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஹெச்சிஎஃப் பதிலாக 12ன்னு போடலாம். என்ன வரும், 72ன்னு கிடைக்குமா? அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 72ன்னு கிடைச்சிருக்கு. ஹெச்சிஎஃப் அவங்க 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 2 நம்பரோட பெருக்கற் பலன் நமக்கு தெரியும் இல்லையா, இரு எண்களின் பெருக்கற் பலன் நமக்கு தெரியும், ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ 2 நம்பரோட பெருக்கற் பலன் தெரியணும். கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க 36ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் 36, தெரியாத இன்னொரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் என்ன 12, எல்சிஎம் 72. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் பாருங்கள், எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 36 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், டிவைடட் பையில் வருமா? அப்போ 12 இன்ட்டு 72 பை 36ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 12ஆல் அடித்தா இது 3 டைம் வரும். இதை 3ஆல் அடித்தோன்னா 2 3 6, மீதி 1 எத்தனை டைம் வரும், 4 12. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 24. அப்போ இன்னொரு நம்பர் என்ன, 24 தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதோட மடங்குன்னு கொடுத்ததால எல்சிஎம் டைரெக்டாக கொடுக்கல. ஓகேங்களா? ஹெச்சிஎஃபோட மடங்குன்னு சொன்னதால் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ வந்து மொத்தமாக 18 சம்மு, 18மே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். நல்லா தரவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.